அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு நம்ம அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சுபஹான் அல்லாஹ். இதோட அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் துதிப்புக்குரியவர், அவர் எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது சூரா 87 ஃபர்ஸ்ட் வசனமே, மிகவும் மேலானவராகிய இரட்சகரை பெயரை துதிப்பீராக. அடுத்தது 100 வசனத்துல, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நம்பிக்கை கொண்டவர்களை அழைச்சி அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கட்டளை சொல்லியிருக்காங்க. நீங்க அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூற வேண்டும். நான் உங்களை நினைவு கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்ன நினைவு கொள்ளுங்க, மேலும் எனக்கு நன்றியோட இருங்க, நன்றி கெட்டவர்களா இருக்காதுங்க அப்படின்னு அல்லாஹ் இது அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி என்ன நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம திக்ர்ல ஒரு சிறந்த ஒரு வடிவமா இருக்கிறது ஒண்ணு சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் துதிப்புக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திக்ர்ல நம்ம சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். திக்ர்னு உள்ளது அதோட அர்த்தம் டைரக்டா பார்க்கும்போது அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை குறிப்பிடுவது, அதுக்கப்புறம் நமது மனங்களிலும் இதயங்களிலும் வைத்து இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள் கொள்றோம். உண்மையான திக்ருங்கிறது நாவால மட்டும் சொல்றது கிடையாது. ஒரு அர்த்தமே உணராம எதுன்னே தெரியாம ஜஸ்ட் ஒரு சொன்ன வார்த்தையே பல டைம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது மட்டும் அது திக்ரு கிடையாது. இது நம்ம நிறைய வாட்டி ஜும்மா பயான்ல, குரான் கிளாஸ்லாம் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். திக்ருன்னு உள்ளது நம்ம ஒரு இதயத்துல நிலைத்து இருக்கக்கூடியது. அதை உணர்ந்து அதை இது பண்ணிருக்கோம். சுபஹான் அல்லாஹ்னு சொன்னோம்னா அதை நம்ம உணர்ந்து அனுபவிச்சு அதை ஒரு வெளிப்படுத்துறது. அஸ்தஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது அதை நம்ம ஒரு உணர்ந்து நம்ம சொல்றது. நம்ம உண்மையிலேயே நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா ஒருத்தவங்ககிட்ட போய் எவ்வளவு நம்ம ஒரு கெஞ்சி சாரி கேட்போம். தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்போம்ல. அந்த மாதிரி உணர்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது. அதே மாதிரி உணர்ந்து அல்லாஹ்வை துதிக்கிறது. அந்த மாதிரி திக்ர்னு உள்ளது இதயத்துல நிலைத்திருக்கக்கூடியது. ஜஸ்ட் ஒரு நாக்குல மட்டும் திக்ருக்கு ஒரு திக்ரு முடிஞ்சிடக்கூடாது. அது இதயத்திலேருந்து வரணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இதயத்திலேருந்து வரணும், அது செயலா அல்லாஹ்க்கு கீழ்ப்படுகிறது. அதுவும் திக்ரு தான், செயலா கீழ்ப்படுகிறது. அதுக்கப்புறம் சிறந்த திக்ரு உள்ளத்திலையும் வாழ்க்கையிலையும் மாற்றி அமைக்கிறது. நம்மளோட உள்ளத்துல மாற்றி அமைக்கிறது. அல்லாஹ் துதிப்புக்குரியவர்னா அதை நம்ம உணரும் போது அல்லாஹ் நம்ம இன்ஷால்லா அதை நம்ம பார்க்க தான் போறோம். அல்லாஹ் எந்தவித குறைகளுக்கும் அப்பாற்பட்டவர். அல்லாஹ் எந்தவித தவறு செய்யறதுல இருந்தும் அப்பாற்பட்டவர். அந்த மாதிரி அல்லாஹ் துதிப்புக்குரியவர். அந்த மாதிரி ஒரு உணர்ந்து சொல்றது. ஜஸ்ட் நம்ம எல்லாரும் நம்ம திக்ர் சொல்ல இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு அர்த்தம் உணராம அது சொல்லக்கூடாது. அர்த்தத்தை உணர்ந்து நம்ம மனசுலேருந்து வர வார்த்தையா இருக்குன்னு. அதாவது அல்லாஹ்க்கு நம்மளோட இது புகழ் தேவைப்படுது போல இருக்கு, அதனாலதான் அல்லாஹ் நம்மளை துதிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை நம்ம நினைக்கிறது மூலியமா அது நம்மளோட இதயங்கள் தான் தூய்மையாகுது, நம்மளோட நம்பிக்கை வலுப்பகுது, நம்மளுக்கு நேரான வழியில நிலைத்து இருக்கிறதுக்கு அது உதவுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹ் சுதந்திரமானவர், எல்லா தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவர். நம்மளோட புகழ் அவருக்கு தேவைப்படுதுன்னு நம்ம அப்படி நம்ம பொருள் கொள்ளாம அவர் புகழ்றது மூலியமா நம்ம பலன் அடைகிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சுபஹான் அல்லாஹ் என்பது அல்லாஹ் துதிப்புக்குரியவர் மட்டும் ஒரு பொருள் கிடையாது. அதன் அர்த்தம் பரிபூர்ணமானவர், அல்லாஹ் தூய்மையானவர், அல்லாஹ் எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுபட்டவர், ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாரு, ஒருபோதும் அல்லாஹ் மறக்க மாட்டாங்க, அல்லாஹ் ஒருபோதும் சோர்வடைய மாட்டாங்க. நம்ம ஆயத்துல் குர்சில ஓதுறோம்ல,
அவங்க வந்து அல்லாஹ்க்கு டயர்டர் இல்லை, அல்லாஹ் வந்து ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து உணரணும். நம்ம இன்ஷால்லா இந்த சப்ஜெக்டையும் நம்மளோட அடுத்த பாயிண்ட்ல வரோம், அதை பார்ப்போம். அல்லாஹ் ஒரு பொழுதும் அநீதி இழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அது உணர்றது. அதுக்கப்புறம் மக்கள் அவர் மீது தவறான கூற்றுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்லாஹ். அல்லாஹ் முற்றிலும் பரிபூர்ணமானவர் என்று நம்ம பிரகடனம் செய்கிறோம். சுபான் அல்லான்னு ஒரு சொல்லும் போது அல்லாஹ் முற்றிலும் பரிபூர்ணமானவர்னு வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஃபைத், இந்த எப்படி நம்ம ஷஹாதத்தை நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு சுபஹானல்லான்னு சொல்லும் போது அவர்கள் கூற்றுக்கள் எல்லாம், தப்பான கூற்றுகளுக்கு எல்லாம் அவர் வந்து மிகவும் மேலானவர், துதிப்புக்குரியவர், முற்றிலும் பரிபூர்ணமானவர் அப்படின்னு நம்ம பிரகடனப்படுத்துறோம். இந்த குர்ஆன் வந்து இது என்ன போதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நம்ம சுபஹான் அல்லாஹ் சொல்லணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வோட படைப்பை வந்து நம்ம பார்க்கும்போது வானத்தை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம், மலைகளை பார்க்குறோம், புதியதா பிறந்த குழந்தைய பார்க்கும். இவ அனைத்தும் வந்து அல்லாஹ்வை நம்ம நினைக்கிறதுக்கு நினைவூட்டுது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சுபஹான அல்லான்னு சொல்லணும். ஆனா படைப்புகள் அனைத்தும் நம்மளோட அல்லாஹ்வோட அடையாளங்களை நம்மளுக்கு வந்து காட்டுது. நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம எத்தனையோ வாட்டி நம்ம ஜூக்கு போயிருக்கோம், எத்தனையோ வாட்டி பார்க்குக்கு போயிருக்கோம், பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு போயிருக்கோம், எத்தனையோ இயற்கையை ரசிக்கிறோம். அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து சுபஹான் அல்லாஹ் சொல்றோமான்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துக்கணும். அவ்வளோ பெரிய பிரமிப்பான அல்லாஹ்வோட படைப்பை நம்ம வந்து காண்கிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு டைம் பாஸுக்கு பார்த்துட்டு போகாம அதை நம்ம உணர்ந்து அல்லாஹ்வை வந்து துதிக்கணும். இதுதான் வந்து உண்மையான நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிற திக்ரு. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து சொல்லும் போது அந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது அல்லாஹ்வை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து புகழணும். ஒரு சன்ரைஸ், அழகான சன்ரைஸை பார்க்கும் போது, அதுக்கப்புறம் மற்ற ஒரு அழகான விஷயத்தை பார்க்கும் போது அல்லாஹ்வை வந்து நம்ம மனசார துதிக்கணும். அதுக்கப்புறம் 39:67 அல்லாஹ்வோட மகத்துவத்தை வந்து சொல்றாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் மகத்துவத்தை அவர்கள் ஒருபோதும் முழுமையாக அளவிட முடியாது. உயிர் தெழுப்பப்படும் நாளன்று முழு உலகமும் அவருடைய கைப்பிடிக்குள் உள்ளது. உண்மையில் பிரபஞ்சங்கள் அவருடைய வரக்கரங்களுக்குள் மடிக்கப்பட்டு உள்ளன. அவர் துதிப்புக்குரியவர். பங்குதாரர் எவரும் தேவைப்படுவதை விட்டும் அவர் மிகவும் உயர்ந்தவர். அல்லாஹ்வோட அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமா இருக்கு. அதை நம்ம எந்த வகையிலையும் வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படி குறைத்து மதிப்பிடுற மாதிரி சில விஷயம் கேட்கும் போது அல்லாஹ் நம்மள சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் துதிப்புக்குரியவர். அவர்களுடைய கூற்றுகளுக்கு அப்பாற்பட்டு அவர் மிக மிக உயர்வானவர் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அல்லாஹ்வை பத்தி ஒரு தப்பான கூற்று, அல்லாஹ்க்கு வந்து மகன் இருக்கு, அல்லாஹ் வந்து டயர்ட் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ்க்கு வந்து ஷரீக்கா பார்ட்னர் தேவைப்படுது, அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ்க்கு வந்து சிபாரிசு தேவை, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சிபாரிசுன்னு குர்ஆன்ல நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது அதை நம்ம உண்மையே எல்லா வசனத்தையும் எடுத்து நம்ம பார்க்கும்போது அல்லாஹ்க்கு வந்து சிபாரிசு தேவையில்லை. அல்லாஹ் தான் வந்து அல்டிமேட் டிசிஷன். அல்லாஹ்வோட டிசிஷனை இன்னொருத்தவங்க நபிமார்களோ இல்லை மார்க்க அறிஞர்களோ மாற்றுவாங்க. ஒரு ஆளை அல்லாஹ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நரகத்துக்குன்னு போட்டால மற்றவங்க சிபாரிசு பண்ணி, ஈசா நபி சிபாரிசு பண்ணி, அல்லது முகமது நபி சிபாரிசு பண்ணி, அல்லது மற்ற மார்க்க அறிஞர்கள் சிபாரிசு பண்ணி அவங்க நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏராளமான கட்டுக்கதைகள் இருக்கு. அந்த கட்டுக்கதைக்கெல்லாம் அப்பாற்பட்டு துதிப்புக்குரியவர். அல்லாஹ் தான் அல்டிமேட் டிசிஷன். அல்லாஹ் தான் மிக்க கருணையாளர். அதுக்கு மேல யாரும் கிடையாது, அவருக்கு இனிய யாரும் கிடையாதுன்னு நம்ம உணரணும். இப்படிப்பட்ட கூற்றுக்கள்லாம் அவங்க சொல்லும் போது அல்லாஹ் நம்மளை பதிலுக்கு அழைக்க சொல்லியிருக்காங்க. சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்க்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா 23:91 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒருபோதும் கடவுள் ஒரு மகனை பெற்றெடுக்கவில்லை, அன்றி அவருடன் வேறு தெய்வம் ஒருபோதும் இருப்பதில்லை. அவர் துதிப்புக்குரியவர். சுபஹான் அல்லாஹ். அவருடைய கூற்றுகளுக்கு மிகவும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அல்லாஹ்வை பத்தி கொஞ்சம் இழிவா யாராவது பேசுனாங்கன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா உள்ளது.
அல்லாவை பற்றி இழிவா பேசுறது, அல்லாஹ் இந்த இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ அல்லாஹ்க்கு மகன் இருக்குன்னு ஒரு பெரிய குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ்க்கு வந்து சிபாரிசு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் சொல்லும் போது அதை நம்ம வந்து அதை இன்புட் நம்மளுக்குள்ள விடாமலேயே அதை சுபஹானல்லான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அவாய்ட் பண்றது. இதை தான் வந்து அல்லாஹ் வந்து ஒரு சைக்காலஜிக்கலா சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. அவர்கள் கூற்றுக்கு அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுபஹானல்லா என்று கூறும்போது மற்றவர்களை திருத்துவதற்கு முன்பு அது நம்ம சொந்த சிந்தனையை திருத்தி கொள்றது. அவங்க அல்லாஹ்க்கு மகன் இருக்குன்னு சொல்லும் போது மற்றவங்கள நம்ம திருத்தத்துக்கு முன்னாடி நம்மளோட சிந்தனையை வந்து தூய்மைப்படுத்துது, நம்மளோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துது, நம்மளோட கல்புன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த கல்வை தூய்மைப்படுத்துது. அது கரையே படிய விடாது. ஜஸ்ட் ஒரு தப்பான விஷயம், ஒரு தப்பான இது வரும்போது அங்கேருந்து நம்ம அடிச்சு துரத்திடுறோம். அல்லாஹ் பற்றி ஏதாவது அல்லாஹ்க்கு ஒரு கண்ணியம் குறையிற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அந்த மாதிரி சொல்றாங்க. எல்லாம் நம்ம மார்க்க புத்தகம்னு சொல்லிட்டு குரான் அல்லாத வேற இதுல நம்ம தேடும் போது அல்லாஹ்க்கு ஒரு இது பண்ற மாதிரி கண்ணியப்படுத்துறோன்னு ஒரு பேர்ல அல்லாஹ் வந்து ஒரு இழிவுபடுத்துற மாதிரி குரானுக்கு மாற்றமான உள்ள விஷயத்த சொல்றாங்க. அந்த இதுல அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் சன் ஆஃப் காடு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து சொன்னாங்கன்னா நம்ம உடனே சுபஹானல்லான்னு சொல்லணும். அதை வந்து நம்ம ஒரு உள்வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை டிக்ளேர் பண்ணிடணும். அல்லாஹ் துதிப்புக்குரியவர், அவர்களுடைய கூற்றுக்கு அப்பாற்பட்டு அவர் மிகவும் துதிப்புக்குரியவர் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சிரமத்தின் போது சில சமயத்துல வந்து ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு நம்மளுக்கு வந்து புரியாது. நாம் வந்து செல்வத்தை இழக்கலாம், அல்லது நோயை எதிர்கொள்ளலாம், அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கலாம். அல்லாஹ்வின் விதியை வந்து குற்றம் சாட்டுவதற்கு பதிலா அல்லாஹ்வோட ஞானத்தை கேள்வி கேட்கறதுக்கு பதிலா சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் வந்து ஞானமிக்கவர். நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பல காரணத்தோட எல்லாமே ஒரு ரீசனுக்காக நடக்குது. அதை விட்டுட்டு நம்ம வந்து அல்லாஹ்வை குற்றம் சொல்றது, அல்லாஹ்வோட ஞானத்துல வந்து கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்யாம சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அல்லாஹ் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த மாதிரி பிஸ்னஸ் நஷ்டம் ஆயிடுச்சு, எனக்கு ஏன் இப்படி வந்து உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட குறை சொல்லாம, அல்லது அல்லாஹ்வோட ஞானத்துல வந்து நம்ம கேள்வி கேட்காம சுபஹானல்லாஹ்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக இருக்கும். நம்மளை டெஸ்ட் செய்யறதுக்காக, நம்மளோட உண்மையான திட நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்காக, நம்மளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக, அல்லது இதை விட நல்ல பெட்டரா கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு ரீசன்ல இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டு அல்லாஹ்வோட ஞானத்தை நம்ம வந்து குறைச்சி அளவிடாம சுபஹானல்லாஹ் சொல்லுன்னு. நமது அறிவு குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அறிவு பரிபூர்ணமாது. நம்மளுக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஏன் இப்படி நடக்குது, ஒரு போர் வந்து ஏன் அப்பாவி மக்கள் சாகுறாங்க, ஏன் இந்த குழந்தை வந்து ஒரு வளர்ச்சி குறைவா பிறந்திருக்கு, ஏன் வந்து இந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுது, நம்ம வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். நம்ம மைண்ட்லயாவது தோணி இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் விடாம சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். எந்த வகையிலையும் அல்லாஹ்வோட ஞானத்துல கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நிறைய வாட்டி நம்மளே இதை பேசியிருக்கோம். போர்ல உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரி மற்றதெல்லாம் வந்து ஒரு அநியாயம் நடக்கும்போதெல்லாம் நம்ம பார்க்குறோம். டக்குன்னு வந்து சில பேர் கேட்கறத பார்த்துருக்கோம், ஏன் கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுள்லாம் இதை பார்க்கலையா அப்படின்லாம் வந்து பேசுறது. ஒரு சிறு வயசுல இறந்துட்டாங்கன்னா ஏன் கடவுள் இறக்கம் இல்லாம இருக்காரு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறது நம்ம வந்து சினிமாலையும் பார்த்துருக்கோம், நேர்லயும் பல டைம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அல்லாஹ்வோட ஞானத்துல நம்ம வந்து கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வோட ஞானம் பரிபூர்ணமானது, நம்ம கிட்ட தான் குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம குறை சொல்லக்கூடாது. ஞானத்துல கேள்வியும் அல்லாஹ்வோட ஞானத்துல நம்ம வந்து கேள்வியும் கேட்கக்கூடாது. கட்டுப்பட்டோம், சப்மீட்டர்
அது சரணடைந்தோர் முஸ்லீம், அதுதான் உண்மையான அர்த்தம். என்ன நடக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல நம்ம அல்லாஹ் எப்படி கட்டளை இட்டிருக்காங்களோ அப்படி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம கம்ஃபர்டான சூழ்நிலையில இருக்கோம், எல்லாமும் அல்லாஹ்வோட வாழ்வாதாரம் எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இது இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட நிலைப்பாடு என்னன்னா அல்லாஹ்க்கு சரணடைகிறது, அல்லாஹ்வை துதிக்கிறது, அல்லாஹ்க்கு கீழ்ப்படுகிறது, அல்லாஹ்வோட கட்டளைய நம்ம செயல்முறைப்படுத்துறது. அதுக்காக தான். அதுல விட்டுட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துட்டாங்க, ஏன் இவ்வளவு இது பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இதுக்கு கீழே இருந்த போனாலும் சரி, இல்லை இதுக்கு மேல போனாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதுல உண்மையான முஸ்லிம்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாம் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், எல்லாம் ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன், நாளைக்கு எனக்கு ஆரோக்கியம் குறைவா இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்துல அல்லாஹ்கிட்ட நம்ம எப்படி உதவிக்கு தேடணும் அப்படின்னு பார்க்கணும். இல்லை இதோட இது அல்லாஹ் என்ன மேம்படுத்தி வச்சிருந்தானோ அதை கர்வம் கொள்ளாம அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அல்லாஹ்க்கு சரணடையணும். ஈகோ கொள்ளாம கர்வம் கொள்ளாம சரணடையணும். இதுல எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் துதிப்புக்குரியவர், அல்லாஹ் ஞானம் மிக்கவர், அல்லாஹ் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் சுபஹான் அல்லாஹ். இது எல்லாத்தையும் உணர்ந்துதான் நம்ம திக்ர்ல சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். இததான் அல்லாஹ் நம்ம கிட்டேன்னு எதிர்பார்க்கிறது. சுபஹான் அல்லான்னு சொல்லிட்டு நம்ம திக்ர்ல பல மணி நேரம் சொல்றதும் அதையும் சொல்லணும்னு அல்லாஹ் இரவு நேரத்துல அதிகமான நேரம் தியானிப்பார்கள், அல்லாவை சிந்திப்பாங்க, அல்லாவோட படைப்பை சிந்திச்சு இது எல்லாம் அல்லாஹ் வீணுக்காக படைக்கவில்லை, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் படைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அல்லாவோட பிரமிப்பை உணர்ந்து சுபஹான் அல்லான்னு சொல்றோம். அதே மாதிரி ஜஸ்ட் நம்ம ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறோம், சுபஹான் அல்லாஹ். நம்ம குழந்தைய அழகான ஏதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் செய்யுது, அறிவுபூர்ணமான ஒரு விஷயம் செய்யுது, சுபஹான் அல்லாஹ். இதெல்லாம் இதுலதான் இதுதான் திக்ர், இதுதான் அல்லாஹ்வை நம்ம மனசுல வச்சுக்கிறது. நம்ம ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து சுபான் அல்லான்னு சொல்லிவிட்டு ஒரு 100 டைம் அர்த்தம் உணராம ஒரு ஓதுறது திக்ர்ல அது சேர்த்து இல்லை, உணர்ந்து சொல்றது, அதை நம்ம உணர்ந்து செய்யறது. ஒரு விஷயத்தை நம்ம அதை அனுபவிக்கும் போது அது மனசுக்குள்ளேருந்து அது ஃபீல் பண்ணி வருது. அதெல்லாம் சில இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாவே சில விஷயம் வரும். உதாரணத்துக்கு எப்படி ஒரு அடிபட்டுருச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு சவுண்ட் அம்மான்னு கத்துறோம் அல்லது ஆன்னு கத்துறோம், ஏதாவது ஒரு சவுண்டு போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு பிரமிப்பான விஷயத்தை பார்க்கும் போது சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். இந்த இயற்கை உள்ள இதுல சொல்லும் போது அந்த எக்ஸாம்பிள் பாதியில சொல்லிட்டு விட்டேன். நம்ம எத்தனையோ நம்ம ஜூக்கு போயிருக்கோம், எத்தனையோ இயற்கை காட்சியை பார்க்கிறோம். அப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த சுபஹான் அல்லாஹ்னு உள்ளது நம்மளுக்கு வெளியில வரல. உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கு அதெல்லாம் பார்க்கும் போதே வெளியில வரோம். நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு சரணடைந்தவர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பிக்னிக்கு, ஈவன் ஒரு பிக்னிக்கு போனா கூட அங்கே உள்ள ஃப்ளவரை பார்க்குறாங்க, சுபஹான் அல்லாஹ்னு சொல்றாங்க. ஜூக்கு போய் அங்கே பல அனிமல்ஸை பார்க்குறாங்க, ஒவ்வொரு அல்லாவோட படைப்பையும் பார்த்து சுபஹான் அல்லாஹ்னு சொல்றாங்க, இயற்கையை பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்து நம்ம உணர்ந்து நம்ம சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். இதுதான் அல்லாவை நம்ம இதயத்துல வச்சு அதை பிரதிபலிக்கிறோம். இது செயலும் ஒரு திக்ரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அதுக்கப்புறம் இந்த சுபஹான் அல்லாஹ் உள்ளதை நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்குது, நல்லபடியா மாற்றி அமைக்குது. ஏன்னா உண்மையான நம்பிக்கையாளர்கள் இந்த சுபஹான் அல்லாஹ்னா என்னது, நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்த மாதிரி அல்லாஹ் தவறு இழைக்காதவர், அல்லாஹ் அநீதி இழைக்காதவர், அல்லாஹ் துதிப்புக்குரியவர். அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்க மத்த தப்பான கூற்று சொல்றாங்கல்ல, அல்லாஹ்க்கு பார்ட்னர்களுக்கு, அல்லாஹ்க்கு துணை இருக்கு, மகன் இருக்குன்னு, அந்த மாதிரி கூற்றுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்னா அல்லாஹ் இரக்கமிக்கவர். இது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிட்டு நம்ம சுபஹான் அல்லாஹ்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தையாலையும் அதை செயல்லையும்
நம்ம அதை நம்ம உணரும் போது நம்ம வந்து சாந்தி அடைகிறோம், அதிகமா நன்றியுடையவர்கள் ஆகிறோம், அதிக கவனத்தோட நம்ம பேசுறோம், பாவத்தை தவிர்த்துக்கிறோம், அல்லாவை அதிகமா நம்புறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து பிரகடனம். சுபஹானல்லான்னு சொல்லும் போது அது நம்ம நம்பிக்கையோட வெளிப்பாடு. நம்ம இப்போ பார்க்குறோம், ஒரு நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை நேரில் பார்க்குறோம், அல்லது ஒரு ஃபோட்டோவில் அந்த குழந்தைய பார்க்குறோம், ஆட்டோமேட்டிக்காக வரணும் சுபஹானல்லான்னு. ஏன்னா அது அது எவ்வளோ பெரிய படைப்பு. அது நம்ம ஒரு மனித ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு இதும் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதுக்கு தான் அல்ல நம்மளுக்கு இம்முட்டை இதை காமிக்கிறாங்க. இவ்வளோ பிரமிப்பு உள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் பாஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பாஸ் பண்ணிட்டு போயிடுறோம். அந்த இடத்துல வந்து அல்லாஹ்வை தூக்கிறத நம்ம மறக்க கூடாது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்படிப்பட்டவங்க இது பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து பாவங்கள் வந்து அவங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்களுக்கு என்ன அந்த அந்த தாட்ஸே வராது. ஏன்னா அல்லாஹ் அந்த இதயத்துல இருக்கும் போது அந்த அந்த வசனமும் நம்ம பார்க்க தான் போறோம். அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுறதுனால உள்ளங்கள் வந்து அமைதி அடைகின்றன, களிப்பு அடைகின்றன, தூய்மை அடைகின்றன. அதுக்குள்ள ஒரு நூறு, நம்ம எப்படி ஒரு அரபில சொல்லும் போது ஒரு நூறு, அப்படிப்பட்ட அல்லாஹ் இருக்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்துல வந்து இந்த பேட் தாட்ஸு, போட்டி, பொறாமை, இனவிப்பு, அல்லாஹ்வை கண்ணிய குறைவா பேசுறது, இந்த மாதிரி விஷயமே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி அல்லாஹ்வை கண்ணிய குறைவா பேசுற மாதிரி உள்ள விஷயம் வரும்போது அதை நம்ம இதயத்துக்குள்ளேயே கொண்டு போறதுக்கு முன்னாடியே சுபஹானல்லான்னு சொல்லிட்டு அந்த தாட்ஸை வந்து நம்ம வெளியில தள்ளிடுறோம். அல்லாஹ் நீங்க சொல்ற கூட்டுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அல்லாஹ் மிக துதிப்புக்குரியவர்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிடுறோம். அல்லாஹ் தான் உனக்கு இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படி எத்தனையோ விஷயம் நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான். ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது நிறைய பேர் வந்து அல்லாஹ்வை சபிக்கிற மாதிரி, அல்லாஹ்வை இது கேட்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் அந்த மாதிரி தாட்ஸை சைத்தான் போடுவான். அந்த இதுக்கு எண்ணம் விடாம இருக்கிறதுக்கு தான் சுபஹானல்லாஹ் அப்படின்னு. இப்படிப்பட்ட இதை வந்து உணர்ந்து நம்ம சொல்லணும். திக்ரு வந்து உதட்டளவுல இல்ல, திக்ருன்னு உள்ளது வந்து நாக்குலேருந்து வர்றது கிடையாது, அது உள்ளத்திலேருந்து வர்றது. ஏன்னா அப்படிப்பட்ட உள்ளத்துல தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவது மூலியமா களிப்படைகின்றன, அமைதி அடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் குரானை படிக்கிறோம், குரானோட அல்லாவோட அடையாளங்கள் அத்தாட்சியை பார்க்கிறோம், பிரமிப்பூட்டக்கூடிய 19 அற்புதத்தை பார்க்கிறோம். நம்மளால அந்த 19 அற்புதத்தை சேர்ச்சி பண்ண வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ அற்புதமும் இருக்கு. இது நம்ம உணர்ந்து நம்ம சுபஹானல்லான்னு சொல்லணும். ஒரு ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டோம், ஓகே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஜஸ்ட் ஒரு கடந்து போகாம அதை இது மனிதர்களால ஏற்றிருக்க வாய்ப்பு இருக்கா, இது எப்படி அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறாங்க, இதுக்கு மாற்றமா உள்ளத சில பேர் வேற வேற இதை சொல்றாங்க. ஒரு அரபி குரானே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ற மக்கள்லாம் வந்து நிறைய பேர் உள்ளது இருக்காங்க. அது வந்து ஏதோ சொல்றாங்க. அந்த இதெல்லாம் இப்போ நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லை. ஏதோ சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு அரபி குரானை எவ்வளவு ஒரு ஸ்ட்ரக்சரா, நம்ம போன வாரம் நம்ம இந்த வாரம் நம்ம ரஷாதோட வீடியோவை தமிழ் மொழிபெயர்ப்புல பண்ணி பார்க்கும்போது அந்த சூரா ஃபாத்தியாவை பத்தி ரஷாத் அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. சூரா ஃபாத்தியால உள்ள ஒரு விஷயம்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அரபி அதோட அர்த்தம் மட்டும் வந்து நமக்கு கிடையாது, அதோட ஒரு பொருள் மட்டும் கிடையாது, இதெல்லாம் தாண்டி அதுல அல்லாவோட ஒரு ஒரு பெரிய ஒரு அற்புதம் இருக்கு, அது ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது அந்த பயனை நம்ம கேட்கும் போது அது நம்ம அதெல்லாம் ஒரு உணர முடியுது. அது அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி குரானு முழுக்க அல்லாஹ் வச்சிருக்காங்க. ஒரு எழுத்தை மாத்திட முடியாது. அந்த எழுத்து மட்டும் இல்ல, அந்த எழுத்துக்கு உள்ள மதிப்பு இருக்குல்ல, அதுவும் கட்டமைக்குது 19ஆல. வசனம், எழுத்து, வார்த்தை, அதோட உச்சரிப்பு எல்லாமும் வந்து 19ல கட்டமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சுபஹானல்லாஹ். ஏன்னா மனிதர்களால எவ்வளவு பெரிய அல்ட்ரா சிஸ்டமாலையும் எவ்வளவு பெரிய ஏஐயாலையும் இந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாது, வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். இதை தான் எல்லாம் சவால் விட்டுருக்காங்க நம்மளை சிந்திக்கிறதுக்காக. நம்ம சொல்றோம் அல்ட்ரா சிஸ்டம், அல்ட்ரா கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா, அல்லது இவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் வந்துட்டாங்கன்னா இதே மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சில பேர்லாம் குரான் மாதிரியே நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த சவாலுக்கு அந்த அல்லாஹ் அந்த கொடுக்குற சவாலுக்கு நான் மறுமொழி அழிச்சிட்டேன்னு மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க இந்த 19 அற்புதத்தை உணராம சொல்றது.
அப்படிப்பட்ட 19 அற்புதத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை உணர்ந்து சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த மாதிரி அல்லாவை மனப்பூர்வமா உணர்ந்து நம்ம சுபஹானல்லாஹ்னு சொல்றது, உணர்வுபூர்வமாக நினைவுல கொள்றது அப்படின்னு. நம்ம ஒரு நாளை நம்ம அடையும் போது, அழகான ஒன்றை பார்க்கும்போது, புராண வசனத்தை ஓதும் போது, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு உணரும் போது, அல்லாவை பத்தி ஒரு நெகட்டிவா சில விஷயம் ஏதாவது சொல்லும் போது ஒரு கணம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். நின்றுட்டு நம்ம உணர்ந்து மனப்பூர்வமா அர்த்தத்தை பற்றி சிந்திச்சு சுபஹான் அல்லான்னு சொல்லணும். அல்லாஹ் 59:23 அல்லாஹ் சொல்றாங்க, அவர்தான் ஒரே கடவுள், அவரை அன்றி வேறு தெய்வம் இல்லை, அனைத்து ரகசியங்களையும் அறிவிப்பையும் அறிந்தவர், அவர்தான் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர், அவர்தான் ஒரே கடவுள், அவரை அன்றி வேறு தெய்வமில்லை, அரசர், மிக புனிதமானவர், சாந்தியுடையவர், மிக நம்பிக்கைக்குரியவர், மேலதிகாரம் மிக்கவர், எல்லாம் வல்லவர், மிக சக்தி வாய்ந்தவர், மிக கௌரவமானவர், கடவுள் துதிப்புக்குரியவர், பங்காளிகள் கொண்டிருப்பதை விடவும் மிகவும் மேலானவர். இந்த மாதிரி நிறைய வசனம் குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து அந்த பிரமிப்பு, அல்லாவோட பிரமிப்பை உணர்ந்து, குணநலங்களை உணர்ந்து நம்ம சுபஹான் அல்லான்னு சொல்லணும். ஏன்னா அல்லாவை மதிக்க வேண்டியவாறு மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்பிக்கையாளர்கள் அல்லாவை முழுமையா மதிப்பிடாம நம்பிக்கை கொண்டாங்கன்னா அது எடுபடாது. ஆனா அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா வானம் பூமி படைச்சது யாரு எல்லாமே கேட்கும்போது அல்லான்னு சொல்லுவாங்க. அதை அவர் செயல்முறையில படுத்த மாட்டாங்க, ஜஸ்ட் லிப் சர்வீஸோட சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை செயல்முறைப்படுத்த மாட்டாங்க. இது செயல்ல நம்ம கொண்டு வரணும். செயல்ல கொண்டு வருதுன்னு எப்படின்னா மனசுல உணர்ந்து சொல்றது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம ஒவ்வொரு திக்ரும் நம்ம திக்ர் சொல்றது ஜஸ்ட் நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கையை அங்கே இங்கேயே பார்த்துக்கிட்டு சொன்ன வார்த்தையே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இந்த உதட்டளவுல உள்ளது உதட்டளவோட திக்ர் இல்லாம அது உள்ளத்துல உணர்ந்து நம்ம திக்ர் சொல்லுவோம். இதுதான் அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. அதனால திக்ருங்கிறது அது புரிதலும் நேர்மையுடனும் கீழ்ப்படுதலும் மூலியமா அல்லாவை நினைவு கூறுவது. இன்ஷா அல்லாஹ் அல்லாவை நம்ம அதிகமா நினைவு கூர்ந்து நம்ம உள்ளத்துல வச்சு அல்லாவை நம்ம புகழ்ந்து துதிச்சு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிட்டோம். தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாம்.